அப்போ எல்லாராலையுமே இன்ப துன்பமற்று இருக்க முடியும். எல்லாராலையும் எப்படி இருக்க முடியும்? ஆனால் வாழ்க்கை இன்ப துன்பத்தோடு தான் இருக்குது. ஆனால் எல்லாராலையுமே எப்படி இருக்க முடியும்? இன்ப துன்பமற்று இருக்க முடியும். அப்படி ஆனவர் அடுத்தவங்க மேலே அவ்வளோ பெரிய வெறியாகவும் ஆகாது. அப்போ ஏன் நான் உங்களுக்கு அப்படிலாம் பேசுகிறேன்னா, நீங்கள் அந்த எண்ணமற்ற இடத்துக்கு வர்றதுக்கு ஆக மாட்டேன்றீங்க. ஒன்று மேலே விருப்பமாகி டைட்டாகி பிடிச்சின்னா அதீதமாகி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டுக்கிறீங்க. தற்கொலை பண்ணிக்கினீங்க. நீங்களாம் தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போய் உட்காந்துக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் யோசிச்சுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் யார்? நீங்கள் இல்லைங்க. நீங்களே இல்லாத போது நீங்கள் எப்படி எண்ணமற்று போவீங்க? முதல்ல யார் ஆகணும்? நீங்களாக மாறணும். நீங்களே இல்லை அம்மா எங்கே எண்ணமற்று போவீங்க? புரியுதா? உங்களுக்கு ஒரு மொழி இல்லைன்னா என்ன இருக்குதா பாருங்கள். உங்களுக்கு ஒரு மொழி இல்லை, தெரியாது ஒரு மொழியும். உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்கள் எண்ணத்துக்கு மொழி இருக்குதா இல்லையா? மொழி இருக்குது. உங்கள் எண்ணத்துக்கு வண்ணங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதில் ஆசைகள்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா அப்போது எனக்கு அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நான் வாழ்ந்துருக்கணும். பணம் இல்லாத ஒரு மனிதன் பணம் ஒன்றும் செய்யாது, அதை வச்சுன்னு வாழ முடியாதுன்னா ஒத்துப்பானா? ஆனால் பணம் வச்சுங்கிறவனுக்கு அது புரியும். ஏன் பணத்தை வச்சு நிற்பான், கல்யாணம் பண்ண முடியாது. பணத்தை வச்சு நிற்பான், ஆர்ட்டு சரி பண்ண முடியாது. பணத்தை வச்சு நிற்பான், தூங்க முடியாது. பணத்தை வச்சு நிற்பான், நிம்மதியாக இருக்க முடியாது. அவனுக்கு மட்டும்தான் என்ன தெரியும்? பணம் இதெல்லாம் தராதுன்னு தெரியும். பணம் இல்லாமல் 10 ரூபாய் இல்லாமல் ஒரு டீ குடிக்க முடியாமல் இருப்பான். அவங்ககிட்ட போய் பணம் ஒன்றும் பண்ணாதானா என்ன பண்ணுவான்? செருப்பு கட்டி நடிப்பான். பணம் வச்சுக்கிற திமிரில் பேசிக்கிறியா? பணம் கேட்க மாட்டானா? அப்படி தான் நிறைய பேர் என் மேலே வெறுப்பாக வராங்க. ஏன்? அவங்களுக்கு வாழ தெரில. வாழ்ந்தால் தாண்டா நிறைவடைய முடியும். நிறைவடைஞ்சால் தாண்டா அதை பற்றி யோசிக்க மாட்டேன்னா புரியல அவனுக்கு. ஏன்னா வாழ வெட்டிங்களே பார்த்தே பழகிட்டான். நீ வாழ்ந்தால் தான் என்ன ஆவான்? அது மேலே இந்த விடுபடும். மனைவியோட வாழும்போது தான் மனைவியோட இதாக என்ன ஆகல? உன் மனைவி மேலே கை வச்சா சாக்கடிக்கல, அர்த்தம் பாட்டி கை வச்சா சாக்கடிதியா? அது பழகிடுச்சு அந்த சனியை. இது பழகலை, புதுசாக வேறு மாதிரி இருக்கும் பொழுது நினப்பு. 2 சனினும் ஒன்று தான். அது ஒரு 10 சனியில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகிடா? இது ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். அப்படி தானே? 10வது பார்க்காத வரைக்கும் என்ன பண்ணுகிறேன் நீ? அது மேலே அவ்வளோ அக்கறையாகிற. புரியுதா? இல்லைன்னா புரியலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது உங்கள் இஷ்டம்தான். தூக்கமும் யோக சாதனையும் என்ன தான்? ஒன்று தான். அங்கே மனம் இல்லை. எங்கே? தூக்கத்தில் மனம் இல்லை. அவ்வளோதான். ஆனால் விழிப்படையும் போது மனம் பரிபூர்ணத்தை அடையுது. நான் மனம்னு உணர்ந்துருக்குது. அவங்ககிட்ட போய் ஆத்ம இது உள் அம்மு இந்த மாதிரிலாம் சொன்னால் சிரிச்சிப்பான். தெரியாமையும் எவனோ பேசுனது வர என்கிட்ட வர இப்படிலாம் வர பேசுறீங்க.